நண்பர்களே, இப்போ நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க. அங்க ஒரு ரயில் நிலையம் இருக்கு, ஆனா ரயில் வராது. ஒரு தேவாலயம் இருக்கு, ஆனா சாமி கும்பிட யாரும் இல்ல. ஒரு போஸ்ட் ஆபீஸ் இருக்கு, ஆனா அங்க இருந்து யாருக்கும் கடிதம் போகாது. இது ஏதோ ஹாரர் படத்தோட கதை கிடையாது. நம்ம தமிழ்நாட்டுல ராமேஸ்வரம் பக்கத்துல இருக்கிற தனுஷ்கோடி. ஒரே ஒரு ராத்திரி மொத்த ஊரையும் கடல் அப்படியே முழுங்கிருச்சுன்னா நம்ப முடியுமா? 115 பேரோட போன ஒரு ரயில் இன்னைக்கு வரைக்கும் எங்க இருக்குன்னே தெரியல. வாங்க அந்த நடுக்கம் தரும் மர்மத்தை பார்ப்போம். இன்னைக்கு மணல் திட்டுக்களா இருக்கிற தனுஷ்கோடி 2064க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு தெரியுமா? செம்ம பிஸியான ஒரு துறைமுக நகரம். இந்தியாவையும் இலங்கையையும் இணைக்கிற ஒரு பாலம் மாதிரி இது இருந்துச்சு. அங்க ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், ரயில்வே ஸ்டேஷன், கஸ்டம்ஸ் ஆபீஸ்னு எல்லாமே இருந்துச்சு. சொல்லப்போனா அந்த காலத்துல இது ஒரு குட்டி சிங்கப்பூர். மக்கள் ஜாலியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா 1964 டிசம்பர் 22 அந்த ராத்திரி எல்லாத்தையும் மாத்திடுச்சு. அன்னைக்கு ராத்திரி பயங்கரமான புயல். தனுஷ்கோடிய நோக்கி ஒரு ரயில் வந்துட்டு இருந்துச்சு. பாம்பன் தனுஷ்கோடி பேசஞ்சர். அந்த ரயில்ல மொத்தம் 110 பயணிகள், 5 ரயில்வே ஊழியர்கள். ரயில் தனுஷ்கோடி ஸ்டேஷன் கிட்ட வரும்போது ஒரு பெரிய ராட்சத அலை 20 அடி உயரத்துக்கு வந்து மொத்த ரயிலையும் அப்படியே தூக்கி கடலுக்குள்ள போட்டுருச்சு. அந்த செகண்ட் அந்த ரயில்ல இருந்த யாருமே தப்பிக்கல. விடியற்காலையில பார்த்தப்போ தனுஷ்கோடிங்கிற ஒரு ஊரே மேப்ல இல்ல. ஊரே தரைமட்டமாகிடுச்சு. இதுல ஒரு பெரிய மர்மம் என்ன தெரியுமா? அந்த ரயில் இன்ஜின், பெட்டிகள் எதுவுமே இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல. கடலுக்குள்ள அது எங்க போச்சுன்னு யாருக்கும் தெரியாது. புயலுக்கு அப்புறம் கவர்மெண்ட் இந்த ஊரை வாழத் தகுதியற்ற ஊர், அதாவது அன்ஃபிட் ஃபார் லிவிங் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. இன்னைக்கும் பகல்ல நீங்க அங்க போனா அந்த இடிஞ்சு போன தேவாலயமும் ரயில்வே ஸ்டேஷனோட மிச்சங்களும் நாங்க இங்க இருந்தோம்னு சாட்சி சொல்லும். ஆனா இங்க தான் ஒரு த்ரில்லர் இருக்கு. சாயங்காலம் 6 மணிக்கு மேல அங்க யாரையுமே போலீஸ் அனுமதிக்க மாட்டாங்க. அங்க இருக்கிற மீனவர்கள் சொல்ற கதைகள் இன்னும் பயங்கரமா இருக்கும். ராத்திரி நேரத்துல அந்த இடிபாடுகளுக்கு நடுவுல இருந்து யாரோ பேசுற சத்தம், ரயில் வர்ற மாதிரி சத்தம் இதெல்லாம் கேட்கும்னு அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. இயற்கையோட சீற்றத்துக்கு முன்னாடி நாம எவ்வளவு சின்னவங்கங்கிறதுக்கு தனுஷ்கோடி ஒரு பெரிய உதாரணம். நீங்க தனுஷ்கோடி போயிருக்கீங்களா? அங்க அந்த இடிபாடுகளை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னும் பல மர்மமான இடங்களை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.